சீரியல் நடிகர் ஐயப்பனுடைய மனைவி விந்தியா ஷூட்டிங் ஸ்பாட் சென்று அவங்கள சந்திக்க முயன்றிருக்காங்க. அங்குள்ளவர்கள் அவரை அனுமதிக்க மறுத்தது தொடர்ந்து ஐயப்பன் குறித்து மீடியா முன்னாடி ஒரு சில குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்க. வீட்டுக்கு வர்றது கிடையாது, தன்னுடைய மகளையும் கவனிச்சுக்கிறது இல்ல, செலவுக்கு பணம் தருவது இல்ல, போதா குறைக்கு குடிச்சிட்டு அடிக்கிறாங்க, மகளை மோசமான வார்த்தைகள் எல்லாம் திட்டுறாங்க, பொருட்களையும் சேதப்படுத்துவதா, இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளை ஐயப்பன் மீது சுமத்தி இருக்கிறாங்க விந்தியா. தொடர்ந்து போலீசிலும் அவர் ஐயப்பன் மீது புகார் அளிப்பதாக கூறப்பட்டது. இந்த விஷயம் தொடர்பாக ஐயப்பன் எந்த ஒரு கருத்தையும் பேசுறதுக்கு மறுத்திருக்கிறாங்க. அவருடைய நண்பர்கள் சிலர் என்ன நடந்தது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஐயப்பனுடைய சொந்த ஊர் ஊட்டி தான், அவங்க மனைவியும் அதே ஊர் தான். 2 பேருமே காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க தான். இந்த தம்பதிக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க. 2 பேரும் கல்யாணம் செஞ்சு கொண்ட சமயத்துல விந்தியா ஐடியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வேலையை விட்டதாகவும் சொல்கிறாங்க. இடையில ஐயப்பனுக்கு டிவியில் வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியான சமயத்தில் மனைவியையும் மகளையும் ஊட்டிலேயே விட்டுட்டு சென்னையில இருந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல தான் 2 பேருக்குமே பிரச்சனை ஆரம்பமாகிருக்கு. ஃபினான்ஷியலா ப்ராப்ளம் இருந்ததுனால விந்தியாவை வேலைக்கு போக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க மறுத்துட்டாங்க. இவருடைய சம்பாத்தியத்தில் சென்னையில் இவருடைய செலவையும் பார்த்துக்கிட்டு ஊட்டியில் இருக்கிற இவருடைய பெற்றோர், மனைவி, குழந்தை இவங்களை கவனிக்க வேண்டியதுனால ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க. இதனாலேயே கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை உண்டாச்சு. அதனால ஒரு கட்டத்தில் மனைவி குழந்தைகளை போய் பார்க்கறத தவிர்த்துட்டு சென்னையிலேயே இருக்க தொடங்கியிருக்காங்க. சென்னைக்கு கிளம்பி வந்த விந்தியா ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இவரை பார்க்க முடியுதுன்னு அங்கேயும் கிளம்பி வர தொடங்கியிருக்காங்க. அப்படி தொடங்கின சண்டை தான் இன்னைக்கு மீடியா வரைக்கும் வந்துருச்சு. இவ்வளவு பிரச்சனையிலையும் ஐயப்பன் மனைவிக்கு பணம் அனுப்பிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க. ஐயப்பன் இப்போது நடிச்சிட்டு இருக்க தொடர்ல கமிட் ஆனதுல இருந்து தான் அவருடைய நடவடிக்கையில மாற்றம் இருந்ததா விந்தியா சொல்றாங்க. இருதரப்பும் போலீஸுக்கு போனதுல தற்போது காவல்துறையினர் நீதிமன்றத்துல பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டதா தெரியுது. விந்தியா கணவன் தங்களுடன் சேர்ந்து வாழணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஐயப்பனோ இனி சேர்ந்து வாழ சாத்தியமே இல்லை, விவாகரத்து செய்வது தொடர்பான முயற்சிகளை தொடங்கியிருக்கிறாராம்.